ஜெயா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் ஷெப்தினா. சுவையும் ஆரோக்கியம் நிறைந்த கமமா சமையல்ல இன்னைக்கு நம்ம பார்க்குற ரெசிபின்னா மாங்காய் தயிர் பச்சடி. இந்த மாங்காய் தயிர் பச்சடி பார்த்தீங்கன்னா, இந்த மாங்காவை மேலே இருக்க தோலை சீவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாங்காவை இந்த மாதிரி நீட்டாக துருவி வச்சிருக்கோம். தயிர் பச்சடி சொல்லும் போது என்ன பண்ணுவோம்னா, இந்த தயிர் பச்சடி வந்து இந்த காய்கறி வச்சு பண்ணும்போது கத்திரிக்காய், அப்புறம் வெண்டைக்காய், பாவக்காய், அப்போ சுரக்காய், சௌ இந்த மாதிரி காய்கறிலாம் வந்து பச்சடியில் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த இடத்துல வந்து தேங்காய் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இந்த மாங்காய்க்கு மட்டும் என்ன பண்ணுவோம்னா ஒன்லி தயிர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இதில் நம்ம தேங்காய் போடும்போது உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் மாற ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம என்ன பண்ணுறோம், வெறும் மாங்காய், அந்த மாங்காய் யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக ரொம்ப புளிப்பு உள்ள மாங்காவை யூஸ் பண்ணாது. கொஞ்சம் இனிப்பு தன்மை உள்ள மாங்காவை இருந்தால் தான் தயிரோட புளிப்பு தன்மைக்கும் இந்த இனிப்பு தன்மைக்கும் சேர்த்து சாப்பிட நல்லா இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் செய்முறையை பார்க்கலாம். மாங்காய் தயிர் பச்சடிக்கு தேவையான பொருட்கள்: மாங்காய் துருவியது 1 நம்பர், கடுகு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 4 நம்பர், கொத்தமல்லி சிறிதளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, மஞ்சத்தூள் சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 கப்பு, அதாவது 200 ml, பெருங்காயம் 1/4 டீஸ்பூன். இப்போ இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல எண்ணெய் லைட்டு சூடான கடுகு, அதிகமான எண்ணெய் வேண்டாம். இந்த மாதிரி ரெசிபிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும். பெரும்பாலும் தயிர் பச்சடிக்கு வந்து நல்லெண்ணெய் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் அதாவது மாங்காய் தயிர் பச்சடிக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த நல்லெண்ணோட வாசத்தோட இந்த கடுகு, இந்த காஞ்ச மிளகாய் பொரிச்சு நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கடுகு போட்டிருக்கேன். இந்த கடுகு போட்ட பிறகு இந்த மிளகாய் நம்ம என்ன பண்ணுறோன்னா சின்ன சின்னதாக இனிக்க வச்சுக்கிறோம், அதாவது உடச்சி வச்சுக்கிறோம். சரிங்களா? இந்த மாதிரி நல்லா ஒரு 4 மிளகாய் எக்ஸ்ட்ரா இருந்தால் தவறு எதுவுமே இல்லை. அந்த மாங்காய் அதோட இனிப்பு தன்மைக்கும் அந்த தயிரோட புளிப்பு தன்மைக்கும் சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த மிளகாய் உடச்சி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த விரை மிளகாவோட அதை உள்ளே இருக்க விரையோட நம்ம போடுறோம். போட்ட பிறகு இந்த இடத்துல கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை. இப்போ ஃப்ளேம் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மேங்கோவை இதில் போட்டுறேன். போட்ட பிறகு இந்த தாளிப்போட ஃபர்ஸ்ட் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். ரொம்ப நேரம் வந்து நீங்கள் வந்து குக் பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லை, லைட்டாக வதங்கினா மட்டும் போதும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் லைட்டாக போடுறோம். லைட்டாக அந்த அந்த தாளிப்புலேயே அந்த மஞ்சத்தூள் போடலாம். போட்ட பிறகு பெருங்காயம். இப்போ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த மாங்காவை தாளிப்போட போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, அந்த மாங்காய் குக் பண்ணுற பக்கம் ஒன்று முழுமையாக குக் பண்ணணுமா, இல்லை அரைவேக்காலில் குக் பண்ணிட்டு தயிரை மிக்ஸ் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் முழுசாக நீங்கள் வேக வச்சு போடும்போது என்ன ஆகுனா, அந்த மாங்காய் நீங்கள் சாப்பிடும்போது மசிஞ்சிரும் அந்த தயிரோட. அப்போது ஒரு மாங்காய் சாப்பிட்ற அந்த ஃபீலே இருக்காது, அது ஒரு டேஸ்ட் மட்டும் தான் தெரியும் உங்களுக்கு. ஆனால் இந்த இடத்துல அந்த மாங்காவை ஒரு 60 to 70% லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த தயிரோட சாப்பிடும்போது அந்த மாங்காய் கடிச்சு சாப்பிடும்போது அந்த அந்த இனிப்புத்தன்மை, அந்த புளிப்புத்தன்மை, அந்த தாளிப்பு, அப்புறம் அந்த வரமிளகாய் காரம், இது எல்லாமே நல்லாயிருக்கும். இப்போ அவ்வளோதான் பார்த்தீங்களா. இப்போ இது மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். சும்மா ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணால் போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் மேல் கூட நீங்கள் நிறைய ரொம்ப நேரம் குக் பண்ணினா அந்த மாங்காய் சூடாக ஆக என்ன ஆகுனா உங்களுக்கு வந்து மசிஞ்சு போகிற மாதிரி பக்குவம் வந்துடும். அந்த மாதிரி இருந்தால் நல்லா இருக்காது. இப்போ நான் உடனே தயிர் மிக்ஸ் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் வீட்டில் வந்து ஒரு 5 நிமிஷம் சூடு ஆகட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தயிரை மிக்ஸ் பண்ணுங்க. ஓகே, தயிர் நல்லா கெட்டி தயிர் யூஸ் பண்ணுறேன். தயிர் யூஸ் பண்ணுற பக்கம் ரொம்ப முக்கியம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், இன்னொன்று நல்லா கெட்டியாக இருக்கணும். வீட்டில் தண்ணி இந்த பால் காசும் போது இந்த தண்ணி ஊற்றிட்டு காசுவாங்க. அப்படி இருக்கு அதில் ரெடி பண்ணுற தயிரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா கெட்டியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். தயிர் போட்ட பிறகு மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு இதை அப்படியே நல்லா சுட சுட வீட்டில் சாம்பார், வத்த குழம்புலாம் ரெடி பண்ணிட்டு அதோட தொட்டு சாப்பிட்டா அப்போ பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டு சைடில் சில பேர் என்ன பண்ணுவோன்னா, அப்போது கொஞ்சோண்டு சிட்டிக்கு வெல்லம் போட்டு மிக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி போடும்போது இன்னும் கொஞ்சம் இல்லை தூக்கலாக இருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் நான் வெல்லம் போடல, நிறைய பேருக்கு பிடிக்குமா தெரியாது, அதனால் போடல. ரெடியான இந்த மாங்காய் தயிர் பச்சடியை இதில் ப்ளேஸ் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க, தயிர் வந்து கேர்ல் ஆகக்கூடாது. கேர்ல் ஆனால் கண்டிப்பாக சாப்பிடவும் நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி பக்குவத்தில் பண்ணுறேன்.